ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வருகிறவர்களுக்கு சில எதிர்ப்புகள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவைகளை எதிர்த்து வெற்றி பெற நமக்கு உதவி செய்வார். சரியா? பவுல் இந்த வசனத்தின் மூலமாக 3 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறார். நாம உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், அசையாதவர்களாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் நாம் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களிலே இன்று நாம் முதலாவது காரியத்தை குறித்து நாம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு விரோதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தாலும் கூட நாம உறுதியாய் இருக்க வேண்டும். அந்த உறுதியாய் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு வெற்றியை கொடுப்பார். உறுதியாய் நாம நிற்கும் பொழுது பாருங்கள், பிசாசானவன் நம்மை விட்டு பயந்து ஓடி போய் விடுவான். நாம் உறுதி இல்லாமல் நாம் சோர்ந்து போய் வலுவிழந்து போய் இருந்தால் பிசாசானவனுக்கு நாம இடம் கொடுத்து விடுவோம். அதனால பாருங்க, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நாம உறுதியாய் நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உறுதி என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு உறுதி என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இதை குறித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார், கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனாய் நாம் வாழ வேண்டும். கண்மலை என்பது இயேசு. ஆண்டவராகிய இயேசு என்ற அஸ்திபாரத்தின் மீது நாம் கட்டப்பட்டவர்களாய் நாம் உறுதியாய் வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே, ஊழியம் செய்த காலத்திலே, அந்த 3.5 வருடங்களிலே அவருக்கு ஏராளமான போராட்டங்கள் வந்தன, ஏராளமான பிரச்சனைகள் வந்தன. ஆனால் அவர் உறுதியாய் நின்றார். அப்படி உறுதியாய் நின்றதினால்தான் சிலுவை மரணத்திற்கு பிறகு 3வது நாள் உயிர்த்தெழுந்து அவர் வெற்றி சிறந்தார். அதே போல பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உறுதியை நிலைகுலைய செய்கின்ற காரியங்கள் வந்தாலும் கூட நாம் உறுதியாய் நிற்கும் பொழுது, அதாவது கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீடு போல நாம உறுதியாய் நிற்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வெற்றிகளை குவிப்பார். எங்கள் தேற்றரவாளனே, எங்கள் துணை